ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய சிம்னி ஜென்ரலாக வந்து சிம்னி எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுவும் வந்து கையே படாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிம்னியோட டீட்டெயில்ஸ் நான் ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்கேன். இதை தவிர்த்து வேறு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டு சிம்னி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ காஸ்ட்டாக தான் வாங்கணுமாங்கிறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா சிம்னி வந்து ஒரு 10,000 7,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த சக்ஷன் பவர், அதாவது வந்து அந்த புகையை இழுக்கிற கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 17,500. இது வந்து இந்த சிம்னி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போடணுங்கிறதுக்காகவே ஒரு 4 மந்த்தாக வந்து க்ளீன் பண்ணாத வச்சுருக்கேன். அதனால தான் இவ்வளோ ஒரு க்ரீஸாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ வந்து ஆயிலை வந்து சக் பண்ணியிருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கையே படாத சிம்னி வாங்கினாலும் வந்து அதை ரொம்ப க்ளீன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து அதிகம்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்னியை பொறுத்த வரையிலும் ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எல்இடி லேம்போட இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அந்த எல்இடி லேம்புக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஆட்டோ க்ளீன், அதாவது வந்து ஆயில் கலெக்டரை வந்து ஆட்டோ க்ளீன் பண்ணுறது. இந்த சிம்னியை பொறுத்தவரையிலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட பாக்ஸ், அந்த ஹோஸ் போகிற பாக்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அதுதான் எனக்கு இந்த சிம்னியில் பிடிக்கல. ப்ரெஸ்டீஜ்லேயே இன்னும் சில இதெல்லாம் சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிம்னி வாங்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிங்க. இதுதான் வந்து ஆயில் கலெக்டரை நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அது காமிச்சுது. இப்போ ஒரு 8 மினிட்ஸ் ஆன பிறகு பேலன்ஸ் 2 மினிட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் வந்து இந்த இதை வந்து தானாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து இதில் தான் வந்து ஆயில் கலெக்ட் ஆகிற ட்ரே இது சின்னதாக, இதை ஈஸியாக வந்து நம்ம வந்து இழுத்தாலே வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து அதை வந்து பார்த்தோன்னா இவ்வளோ ஆயில் கலெக்ட் ஆகி அந்த ட்ரேயில் இருக்குது. எவ்வளோ ட்ராப்பாக இருக்குது பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வென்டிலேஷன்லாம் இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப அடிக்கடி வந்து என்னுடைய கிச்சன்லாம் வந்து ரொம்ப க்ரீஸாக ஆனதுன்ட்டு நான் வந்து ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஒரு 1 இயர் ஆகுது இது நான் வாங்கி. 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மோட்ரு எல்லாமே பாருங்கள் ரொம்ப க்ரீஸாக இருந்தது. அதை வந்து ஒரு ரீயூசபிள் வைப்ஸில் வச்சு, அதாவது டிஷ்யூவில் வச்சு நம்ம வந்து விம் லிக்விடோ ஏதோ ஒரு சோப் லிக்விடோட கலந்து அதெல்லாம் தொடச்சிடலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஒரு பிராண்டில் பார்த்திங்கன்னா நான் வாங்கினது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால தெரியல. இந்த பாஃபில் ஃபில்டர்ஸ் வந்து ஒவ்வொரு சிம்னிலையும் 4 2ன்னு இருக்கும். பட் இதில் வந்து 1 பெருசாக கொடுத்துட்டாங்க. பட் இதை வந்து ஒரு ட்ரேலெல்லாம் போட்டு தான் வாஷ் பண்ணுறாப்புல இருக்கும். என்னுடைய சிங்க்கு பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் சிங்க் வந்து பெருசாக அமைஞ்சதுனால எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து பாஃபில் ஃபில்ட்ரு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 ஃபில்ட்ரு இருக்கிறாப்புலையாவது வாங்குங்க கண்டிப்பாக. இது பார்த்திங்கன்னா நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். இந்த பாஃபில் ஃபில்ட்ரை வந்து நம்ம கையே படாமல் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்டிக் சோடா இன்றைக்கி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா ஒரு கெமிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஃபில் ஃபில்டரில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் இது மூழ்கிற வரையிலும் மூழ்கிறாப்பில் வந்து நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றி ஒரு 1 ஹவர் வச்சிடணுங்க. 1 ஹவர் வரையிலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இதுவே காஸ்டிக் சோடா கிடைக்காதவங்க பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பேக்கிங் சோடா போட்டுட்டு ஒரு 100 ml அல்லது 150 ml வந்து வினிகர் ஊற்றிட்டு ஒரு லெமனும் வந்து அதில் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் போட்டாலுமே வந்து க்ளீன் ஆகிடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு திறந்த வெளியில், அதாவது வந்து ஓப்பன் பிளேஸில் பண்ணுறது நல்லது. ஓப்பன் பிளேஸில் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் கிச்சன் விண்டோ டோரையாவது வந்து ஓப்பன் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இதுலேருந்து ஒரு நெடியராப்பில் ஸ்மெல் வரும். ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குது. உண்மையிலே நான் வந்து கையே யூஸ் பண்ணலைங்க. ஜஸ்ட் அதுலேருந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அதுக்கு பிறகு வேணா உங்களுக்கு லைட்டாக நீங்கள் வந்து சோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் கலெக்டரும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ புதுசு மாதிரியே இந்த ஃபில்டர் ரெடி ஆகிடுச்சு. இதையுமே வந்து ஒரு ரீயூசபிள்
டிஷ்யூ வச்சு நான் லிக்விடெல்லாம் வச்சு எல்லாமே உள்ளே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சிட்டேன். இப்படி நீங்கள் வந்து ஒரு இதுக்கான ஒரு மெக்கானிக்கெல்லாம் கூப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த 600 rupees சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து ரீயூசபிள் டிஷ்யூ. இது சூப்பர் மார்க்கெட்லலாம் அவைலபிள். இதை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு இப்போ வந்து புது சிம்னி மாதிரி இருக்குது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.